வங்கக்கடலில் உருவானது புயல் சின்னம். ஜனவரியில் உருவாகும் 21வது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். தமிழகம் புதுச்சேரியில் இயல்பை விட அதிக மழைக்கு வாய்ப்பு. சென்னைக்கு 1270 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம். தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 1,02,960 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு ஒரே நாளில் 12 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 283 ரூபாய்க்கு விற்பனை. ஜனவரி 28ஆம் தேதி தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கன்னியாகுமரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களை ஒரே மேடையில் அறிமுகம் செய்ய திட்டம். அமித்ஷாவா அவதூறு ஷாவா என முதல்வர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. இந்துக்களுக்கு எதிராக செயல்படுவதாக திமுக அரசு மீது அமித்ஷா அவதூறு பரப்புவதாகவும் குற்றச்சாட்டு. அவர் அமித்ஷாவா இல்ல அவதூறு ஷாவான்னு டவுட் வருது. அந்த அளவுக்கு உண்மைக்கு புறம்பா பேசிட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டில் இந்து சமய நம்பிக்கைகள் வழிபாட்டு உரிமைகளுக்கு முடிவு கட்டும் வகையில் நம்முடைய தமிழ்நாடு செயல்படுதுன்னு அமித்ஷா அவர்கள் பேசிட்டு போயிருக்காரு. இதற்காக என்னுடைய கடுமையான கண்டனத்தை உங்கள் மூலமாக, இந்த விழாவின் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டை நாம் ஆள வேண்டுமா, டெல்லியில் உள்ளவர்களா? திண்டுக்கல் நிகழ்ச்சியில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. இதையே தான் நாங்கள் சொல்றோம். 2026 தேர்தலின் போது தமிழ்நாட்டை நாங்க ஆளணுமா இல்ல எங்கேயோ டெல்லியிலிருந்து நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க ஆளணுமா முடிவு செய்துதான் தேர்தல். அதிமுகவின் 10 ஆண்டு கால ஆட்சியில் செய்யப்பட்டதை விட திமுக ஆட்சியில் அதிக நெல் கொள்முதல். நெல் கொள்முதலில் புதிய உச்சம் தொட்டுள்ளதாகவும் முதல்வர் பெருமிதம். அதிமுக 10 ஆண்டுகளை விட நம்மோட 5 வருஷத்துல 19,94,558 மெட்ரிக் டன் அதிகமாக நாம கொள்முதல் செஞ்சிருக்கிறோம். ₹23 கோடி மதிப்பில் 61 புதிய பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்த முதல்வர். திண்டுக்கல்லிலிருந்து ராமேஸ்வரம், நாகர்கோவில், திருச்செந்தூர், மதுரை, தேனிக்கு புதிய பேருந்துகள் இயக்கம். திண்டுக்கல் மாவட்டத்திற்கு மொத்தம் 1,594 கோடி ரூபாயில் நலத்திட்டங்கள். 174 கோடியில் புதிய திட்டங்களுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். திண்டுக்கல்லில் முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. ஆட்சியர் அலுவலகம் செல்லும் வழியில் நடந்து சென்று மக்களை சந்தித்தார். அதிமுக பொதுச் செயலருடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திடீரென சந்திப்பு. வரும் சட்டமன்ற தேர்தலில் இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதாக அறிவிப்பு. வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்கப்பட்டுவிட்டது. தற்போது எங்கள் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளது. அதிமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் சேரும் என எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. வரும் தேர்தலில் மெகா கூட்டணி அமைக்கப்படும் என்றும் உறுதி.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணியில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் சில கட்சிகள் விரைவில் எங்கள் கூட்டணியில் சேர்க்கப்படும். எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. தொண்டர்களின் விருப்பப்படியே அதிமுகவுடன் கூட்டணி. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விளக்கம். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு தருணம். எங்கள் தொண்டர்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிர்பார்த்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 17 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என தகவல். ஒரு ராஜ்யசபா சீட்டு வழங்கப்பட வாய்ப்பு. பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் திட்டம். பாமகவின் இரு தரப்பையும் கூட்டணியில் சேர்க்க முயற்சி என தகவல். எஸ்பி வேலுமணியை தொடர்ந்து இன்று மாலை டெல்லி செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அமித்ஷா, பியூஷ் கோயல் உள்ளிட்டோரை சந்தித்து பேச திட்டம். திமுக அமைச்சர்களின் ஊழல் பட்டியலை அமித்ஷாவிடம் பழனிசாமி ஒப்படைக்க உள்ளதாக தகவல். திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 4 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்றுள்ளதாக நேற்று ஆளுநரிடம் புகார். அமைச்சர் KN நேருவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் வழக்கு. அமலாக்கத்துறை எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய கோரி இன்பதுரை MP மனு. தமிழ்நாடு திறன் போட்டியில் வென்ற மாணவர்களுக்கு பதக்கம், சான்றிதழ் வழங்கி துணை முதல்வர் பாராட்டு. நான் முதல்வன், வெற்றி நிச்சயம் திட்டம் மூலம் வேலை கிடைத்தவர்கள் பணி நியமன ஆணைகளும் வழங்கினார். தமிழக அரசின் கடன் சுமை குறித்து விமர்சித்தது ஏன்? புதிய தலைமுறையிடம் காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி பதில். யூபி கவர்மெண்ட் பற்றி கம்பேர் பண்ணல, தமிழ்நாடு கடன் சூழ்நிலையை பற்றி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லிட்டு அதை தான் எடுத்து சொன்னது. கருத்து கணிப்போடு அவ்வளோதான். தாவேக தலைவர் விஜய் அரசியல் சக்தியாக மாறிவிட்டார் என பிரவீன் சக்கரவர்த்தி பாராட்டு. விஜயை சந்தித்து பேசியது உண்மைதான் என்றும் ஒப்புதல். களத்தில் என்ன சூழ்நிலைன்னு நீங்களே பார்க்கலாம், எல்லாருக்கும் தெரியுது. அவர் ஒரு உற்சாகமாக மக்கள் வராங்க அவரோட இதுக்கு ரேலிக்கு. ஸோ அவர் ஒரு சக்தி தான் அது. அதை மறுக்கவே முடியாது, யாரும் அதை மறுக்கவே முடியாது. இப்போ ஒரு அரசியல் சக்தியாக உருவாகிவிட்டார் தமிழ்நாட்டில். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது காங்கிரசின் எதிர்காலத்திற்கு வைக்கப்படும் கோரிக்கை. காங்கிரஸை பலப்படுத்த ஆட்சியில் பங்கு அவசியம் என்றும் பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து. காங்கிரஸ் தொண்டர்கள் கோரிக்கை அதிக சீட்டு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இது காங்கிரஸ் தொண்டர்களின் கோரிக்கை. காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்திற்காக இந்த கோரிக்கை வைக்கப்படும். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மீதான டெண்டர் வழக்கில் தாமதம் வேண்டுமென்றே ஏற்படவில்லை. ஆவணங்களை மொழிபெயர்ப்பது உள்ளிட்ட நடைமுறைகள் காரணமாகவே தாமதம் என நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில். திருவையாறில் தியாகராஜ சுவாமிகளின் 179வது ஆராதனை விழா. பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி இசை அஞ்சலி செலுத்திய கலைஞர்கள்.
ஐரோப்பிய நாடுகளில் கடும் பனிப்பொழிவால் சாலை, ரயில் போக்குவரத்து பாதிப்பு. பிரிட்டனில் நூற்றுக்கணக்கான பள்ளிகள் மூடல். கொலம்பியா மீது ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என சூசகமாக எச்சரிக்கை விடுத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப், முடிந்தால் வந்து கைது செய்யுங்கள் என கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ சவால். சென்னை வடபழனி பூந்தமல்லி வழித்தடத்தில் அடுத்த மாதம் மெட்ரோ ரயில் இயக்க திட்டம். மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவிப்பு. ஆஷஸ் கிரிக்கெட் தொடரில் மேலும் ஒரு சாதனை படைத்த ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித் 13 சதம் அடித்து அதிக சதம் விளாசியவர்கள் பட்டியலில் 2வது இடம் பிடித்து அசத்தல்.